தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் பிராக்கை வம்பிழுத்து கொண்டிருக்கும் ஓபா ஃபெமி பிராக்கை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. இப்படி பிராக்கை அசிங்கப்படுத்தியும் பிராக் அந்த இடத்துல வரல. ஏன் வரல, பிராக் எப்போ வருவாருன்றத ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல இன்ட்ரெஸ்டா ரெஸ்லிங் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. அதாவது லாஸ்டா நடைபெற்ற ராவுல மெயின் இவெண்ட்ல ஓபா ஃபெமி வர்சஸ் டாமினிக் மிஸ்டரியோ இவங்க ரெண்டு பேருக்கும் செமிஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட். இந்த செமிஃபைனல் மேட்சை பொறுத்த வரைக்கும் இது ஒன் சைடு மேட்சாவே நடந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியோ ஹெல்ப் பண்ண என்னதான் வந்திருந்தாலும், சப்போர்ட் பண்ணி ஜட்மெண்ட் டேவில இருந்து ஜேடி வந்திருந்தாலும், ஜேடியும் சேர்த்து அடிச்சு பறக்க விட்ட ஓபா ஃபெமி டாமினிக்கே அடிச்சு பறக்க விட்டு செமிஃபைனல்ல வின் பண்ணி ஃபைனல் மெம்பரா ஃபர்ஸ்ட் ஃபைனல் மெம்பரா கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் ஆயிட்டாரு. நைட் ஆஃப் சாம்பியன்ல நடக்க போற கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்டோட ஃபைனல்ல அவரு கலந்துக்க போறாரு அப்படின்றது இப்போ உறுதியாயிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிராக் லெஸ்னர் மீண்டும் வம்பல் இருக்காரு. ஓபா ஃபெமி பிராக் லெஸ்னர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிராக் லெஸ்னரை பத்தி ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் ஒரே ஒரு போட்டி தான் இருக்கு, சாம்பியன்ஷிப்பை நோக்கி நகர்றதுக்கு. அந்த போட்டியிலையும் நான் ஜெயிச்சிருவேன். அது மட்டும் இல்லாம இந்த போட்டிக்கு என் கூட மோதுறதுக்கு ஜே யூசோ வந்தாலும் ஜோ ஈவன்ஸ் வந்தாலும் ரெண்டு பேரையும் கதையை முடிச்சிருவேன். ஆனா எனக்கு இன்னும் முடிக்க முடியாத ஒரே கணக்கு இந்த பிராக் லெஸ்னர். பிராக் லெஸ்னர் என்ன தவிர்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் ஒரு பயந்தாங்குழியா இருக்கிறான். ஒரு ஆணாவே எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் என்ன கண்டாலே பயந்துகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது. ஆனா பிராக் லெஸ்னர் எப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு பீஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நான் எப்படிப்பட்டவன்றதை இந்த இடத்துல பிராக் லெஸ்னர் தெரிஞ்சுக்கணும். நான் மிருகத்தை தோக்கடிக்கிறவன், நான் மலையை உடைக்கிறவன், நான் செய்ய முடியாத சாதனைகள்லாம் செய்யறவன், நான் ரூலர் தான் இனி ஆட்சி பண்ண போறான் WWE அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த பிராக் லெஸ்னரை நான் கூடிய சீக்கிரத்துல தோக்கடிப்பேன். பிராக் லெஸ்னர், நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என் கூட மோதிப்பாரு, உன் கதைய கடைசியா ஒரு முறை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா பிராக் லெஸ்னர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் இத்தனை வாட்டி ஓபா ஃபெமி பயங்கரமா கர்ஜித்தும் பிராக் லெஸ்னர் வரல. பிராக் லெஸ்னர் எப்போ வருவார்? பிராக் லெஸ்னர் கடைசியா ஒரே வாய்ப்பு இருக்கு. ஏன் பிராக் லெஸ்னர் மறைச்சு வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் எந்தவித ஹைப்பும் இல்லாம இருக்கு. ஏன்னா ரோமன் ரிங்ஸ் கூட அதுல மேட்ச் விளையாட போறது இல்ல. நைட் ஆஃப் சாம்பியன்ஷிப்புக்கு எந்தவித பெரிய மேட்சஸும் இருக்க போறது இல்ல. நைட் ஆஃப் சாம்பியன்ஷிப் ரொம்பவே வீக்கா இருக்கு. அதை ஹைப் ஏத்தணும், அதை பூஸ்ட் பண்ணணும், அதை பவர்ஃபுல்லா ஆக்கணும்ன்றதுக்காக தான் பிராக் லெஸ்னர் சீக்கிரட்டா மறைச்சு வச்சு கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்டோட அந்த ஃபைனல் செக்மெண்ட்ல ஓபா ஃபெமியை அட்டாக் பண்றதுக்கு கண்டிப்பா பிராக் வருவாருன்ற மாதிரி இப்போ வர தகவல் வெளில வந்திருக்கு. இதுக்காக தான் பிராக்கை மறைச்சு வச்சிருக்காங்கன்றது சொல்லப்படுகிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிராக் வந்து ஓபா ஃபெமியை அட்டாக் பண்ணுவாரா, இல்ல பிராக் வந்து ஓபா ஃபெமியை கண்டு பயப்படுறாரான்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.